இந்த படத்தோட கதை எடுத்துட்டோம்னா, நம்ம ஹீரோயின் ஈவி வந்துட்டு அவங்க அம்மா இறந்த மன அழுத்தத்தில் நம்ம ரத்த சொந்தங்க யாராவது இருக்காங்களான்னு ஒரு டிஎன்ஏ வெப்சைட் மூலமாக தேடுறாங்க. அப்படி தேடும் போது அவங்களோட ரத்த சொந்தங்க ஒருத்தவங்க இன்விடேஷன் அனுப்புகிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு இங்கே வா அப்படின்ட்டு. சரி, இந்த கல்யாணத்தில் போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது இவங்க பூராமே ஒரு வாம்பேர் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் ஹாரர் கலந்து சொன்ன படம் தான் இந்த தி இன்விடேஷன் படம். படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாகவே பண்ணி கொடுத்தாங்க. பிஜிஎம்மாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீட்டாக டாப் நாச்சாகவே இருந்துச்சு படத்தில். ஆனால் எங்கே நமக்கு மைனஸாக படுதுன்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு போரிங்கான ஃபஸ்ட் ஹாப்பு, செகண்ட் ஹாப் கொஞ்சம் டீசெண்டான செகண்ட் ஹாப். இதுதான் இந்த படத்தோட சிம்பிள். ஏன்னா இவங்க படத்தோட கதைக்குள்ளே போகிறதுக்கே ஒரு 50 நிமிஷத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வாம்பேர்ன்றது தெரிஞ்சு கொஞ்சம் ஹாரர் சீன்ஸ், கொஞ்சம் அந்த ரத்தம் குடிக்கிறது, இந்த மணி, அப்புறம் அடல்ட் கண்டென்ட், இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு மொத்தமாக கேட்டிங்கன்னா, இது அந்த போரிங்கான ஃபஸ்ட் ஹாப்பை தாங்கிட்டீங்கன்னா ஒரு டீசெண்டான செகண்ட் ஹாப் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.